வணக்கம் அன்பனேர்களே. கொடுக்கக்கூடிய எல்லா தகவல்களும் உங்கள் வாழ்க்கையில் நல்லதை கொண்டு வந்து சேர்க்கும் நம்புறேன். நாளுக்கு நாள் உங்களுடைய ஆதரவு அதிகமாகி கிட்டத்தட்ட 1 மில்லியன் சந்தாதாரர்களை நம்ம நெருங்கிட்டோம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு அவசர பதிவு அப்படின்னே சொல்லலாம். அதாவது நாளை அட்சய திருதியை, சிறப்பான சக்தி வாய்ந்த நாள். இந்த நாளில் உங்கள் வீட்டில் ஒரு 5 இடங்களில் நீங்கள் நிச்சயமாக மறக்காமல் விளக்கு ஏற்ற வேண்டும். நீங்கள் ஏற்றக்கூடிய விளக்கு நாளை நாள் பல அற்புதமான நல்ல நல்ல விஷயங்களை வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்க போகுது. என்ன அப்படின்றத இந்த தகவலை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா வாழட்டும். சரிங்களா? அட்சய திருதி அன்று சில இடங்களில் விளக்கேற்றினால் லட்சுமி தேவி வீட்டில் வந்து அருள் புரிவாள். இதனால் வீட்டில் செல்வம் பெருகும் என்று நம்பப்படுகிறது. அட்சய திருதியை இந்த ஆண்டு ஏப்ரல் 30ஆம் தேதி, அதாவது நாளை, இது ஒரு நல்ல நாள். அன்று செய்யக்கூடிய செயல்கள் நல்ல பலன்களை கொடுக்கும். அன்று லட்சுமி தேவியை வீட்டில் அழைக்கலாம். சில இடங்களில் விளக்கேற்றினால் வீட்டில் செல்வம் பெருகும். எந்தெந்த இடங்களில் விளக்கை ஏற்றலாங்க அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்ப்போம். அட்சய திருதி ஒரு முக்கியமான பண்டிகைங்க. அன்று தங்கம் வாங்கலாம், புதிய தொழில் தொடங்கலாம், பூஜை செய்யலாம். இதனால் வீட்டில் மகிழ்ச்சி வரும். வாஸ்து சாஸ்திரத்தின்படி சில இடங்களில் விளக்கேற்றினால் லட்சுமி தேவியின் வீட்டில் வந்து அருள் புரிந்து எப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருக்கக்கூடிய வீடு கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்குவதற்கான அமைப்புகள் உருவாகும். அப்படி நம்ம பார்க்கக்கூடிய முதல் இடம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீட்டின் பூஜை அறை. வீட்டின் பூஜை அறையில் நிச்சயமாக விளக்கு ஏற்றணும். தீபம் ஏற்றினால் பூஜை நிறைவடையும். அருகில் உள்ள கோவில்களுக்கு சென்று தீபம் ஏற்றலாம். இது ஒரு நல்ல செயல். இது மன அமைதியை தரும். வீட்டின் நல்ல சக்தியை அதிகரிக்கும். முக்கியமாக பிரம்ம முகூர்த்தத்தில், நாளைய நாள் பிரம்ம முகூர்த்தம், சக்தி வாய்ந்த நேரம், அதிகாலை 3 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே நீங்கள் ஏற்றக்கூடிய விளக்கு, பூஜை அறையில் ஏற்றக்கூடிய விளக்கு எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் துயரத்திலும் கவலைகளிலும் சோதனையிலும் இருக்கக்கூடிய வீட்டில் கூட இறைவனுடைய அருளால் இனி வரக்கூடிய காலம் வசந்த காலமாக அமைவதற்கான அந்த அடிப்படை அமைப்புகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் நாளைய நாள் வீட்டில் ஏற்றக்கூடிய, பூஜை அறையில் ஏற்றக்கூடிய அந்த தீபம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, வீட்டின் மொட்டை மாடி. வீட்டின் மொட்டை மாடியில் நாளைய நாள் தீபம் ஏற்றினால் தெய்வீக அருள் கிடைக்கும். அது சுற்றுப்புறத்தை சுத்தம் செய்யும், கெட்ட சக்தியை விரட்டும். இது கடவுளை வீட்டிற்கு அழைப்பதற்கான ஒரு வழியாகும். இது வீட்டில் ஒளி, அமைதி மற்றும் ஆன்மீகத்தை உருவாக்கும். ஆகவே நாளைய நாள் வீட்டின் மொட்டை மாடியில் கண்டிப்பாக தீபம் ஏற்றுவது நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும், படிப்படியான முன்னேற்றத்தை, எப்படி நம்ம மொட்டை மாடிக்கு படியேறி படிப்படியாக போகிறோமோ அந்த மாதிரி வாழ்க்கையில் படிப்படியான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி வாழ்க்கையின் உச்சத்திற்கு நம்மளை நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு கொண்டு போவதற்கான அமைப்புகளை உருவாக்கும். இதில் நம்ம அடுத்ததாக பார்த்திங்கன்னா, வீட்டின் வடக்கு திசை. வீட்டின் வடக்கு திசையில் தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது. நாளைக்கு வடக்கு திசை குபேரனுக்கும் லட்சுமி தேவிக்கும் உரிய திசை. அங்கு தீபம் ஏற்றினால் வீட்டில் அமைதி நிலவும், மகிழ்ச்சி அதிகரிக்கும். வடக்கு திசை நல்ல சக்தியை ஈர்க்கக்கூடிய திசை. இதனால் லட்சுமி தேவியின் அருள் எப்போதுமே அந்த வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அட்சய திருதி அன்று முதலீடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. புதிய தொழில் தொடங்குறதா இருந்தாலும் இந்த நாளில் தொடங்குறது நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். சரிங்களா? இதில் நம்ம அடுத்ததாக பார்த்திங்கன்னா, வீட்டின் நிலைவாசல். ஆமாம், வீட்டின் நிலைவாசல் அருகில் தீபம் ஏற்றினால் செல்வ வளம் பெருகும். லட்சுமி தேவி அன்று உங்கள் வீட்டிற்கு வருகை தந்து வீட்டில் உள்ள அனைத்து நெகட்டிவ் வைப்ரேஷனும் வெளியேறி ஒரு சுபிக்ஷமான நிலை உருவாகும். லட்சுமி தேவியை வரவேற்கும் ஒரு வழியாகும். இப்படி நீங்கள் நிலைவாசலில் ஏற்றக்கூடிய தீபம் அற்புதமான மாற்றத்தையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். சரிங்களா? வீடு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வாழக்கூடிய வீடு, வீட்டில் எந்த அளவுக்கு அமைப்புகள் மிக அற்புதமாக இருக்கோ அந்த அளவுக்கு வீட்டில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு நல்ல ஒரு உடல் ரீதியான முன்னேற்றமும் வாழ்க்கை ரீதியான முன்னேற்றமும் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு பூஜை அறையை நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கோம். அதிலே பார்த்திங்கன்னா, துளசி செடி. சரிங்களா? துளசி செடி லட்சுமி தேவியின் அம்சம். துளசி மாடம் அருகில் தீபம் ஏற்றினால் நல்லது. இது லட்சுமி தேவியை மகிழ்விக்கும். வீட்டில் செல்வம் பெருகும், மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஆகையால் பார்த்திங்கன்னா, இந்த அட்சய திருதி மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாள், முக்கியமான ஒரு பண்டிகை. இது வசந்த காலமாக இது கொண்டாடப்படுது. இந்த நாளில் மக்கள் லட்சுமி தேவியை வழிபடுகிறார்கள். அன்று தங்கம் வாங்கினால் வீட்டில் மேலும் மேலும் செல்வம் பெருகும் என்றும் நம்பப்பட்டு இன்று வரை பலரும் இன்றைய தினத்தில் தங்கம் வாங்கிறதுக்கு
வாங்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க. ஆனால் ஒரு பக்கம் பார்த்தா தங்கத்தின் விலை அதிகமாயிட்டே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அக்ஷய திருதி அன்று செய்யக்கூடிய செயல்கள் நல்ல பலன்களை கொடுக்கும். முக்கியமாக ஏழைகளுக்கு இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக தானம் தரணும். 12 ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த தானத்தை எந்த பொருளை இன்று தானம் கொடுப்பது, அதாவது அக்ஷய திருதி அன்று நாளைய தினம் தானம் கொடுப்பது மிக அற்புதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்குன்றதே நம்ம ஏற்கனவே நேற்று பதிவில் பார்த்துருந்தோம். பார்க்காத நபர்கள் நம்ம வீடியோ லிஸ்ட்டில் போய் பாருங்கள். அதே போன்று அக்ஷய திருதி அன்று தங்கம் வாங்க முடியல, பெரும்பாலான நபர்களுக்கு தங்கம் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்காது. ஏன்னா அதனுடைய விலை அப்படி ஏறிட்டு இருக்கு, சரிங்களா? பட் ஆனால் தங்கத்துக்கு பதிலாக மற்ற சில பொருட்களை வாங்கினாலும் வீட்டில் அதிர்ஷ்டம் உண்டாகும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளி, உங்களால் முடிஞ்சது வெள்ளி பொருள் ஏதாவது சின்னதாக வெள்ளியில் ஏதாவது வாங்குறதுனாலும் வாங்கலாம். அல்லது உப்பு நாளை காலை உங்களுடைய சம்பாத்தியத்திலிருந்து எடுத்து பணத்தை உப்பு வாங்குறது ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா மல்லிகை பூ வாங்கலாம். அட்சய திருதி அன்று நீங்கள் கடன் மட்டும் வாங்கக்கூடாது. தீய கெட்ட வார்த்தைகளை அன்றைய நாள் பேசக்கூடாது. யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது. இது பெரும்பாலும் அட்சய திருதி நாள் மட்டும் இல்லை, எல்லா நாளும் ஃபாலோ பண்ணுறது நல்லது. அட்சய திருதி அன்று விரதம் இருக்கலாம், லட்சுமி தேவியை வழிபடலாம், ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யலாம். இந்த பதிவை பார்த்த நண்பர்களுக்கு லட்சுமி தேவியின் அருளால் இனி வரக்கூடிய எல்லா நாளும் செல்வ வளம் பெருகணும். தங்கம் மட்டும் சேர்றதை மட்டும் நான் சொல்லலை, வாழ்க்கையில் என்னென்ன நல்லது இருக்கோ எல்லாமே உங்கள் லைஃப்பில் சேரணும்னு நான் வேண்டிக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.